கடந்த ஜூன் மாதம் 28, 2025 ரிதன்யா வழக்கு, அதாவது ரிதன்யா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதை அடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பியிருந்த ஆடியோ மூலியமா தான் தெரிய வந்தது இது ஒரு வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸே இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸோட தாக்கம் இன்னுமே குறையலன்னு தான் சொல்லணும். இதை அடுத்து தான் ரிதன்யா பகுதியை சார்ந்த இன்னொரு பெண் பிரீத்தி இதே மாதிரியான வரதட்சணை கொடுமையால அவங்களுமே சூசைட் பண்ணி இறந்துருந்தாங்க. இது போன்ற ஒரு வழக்கிலுமே இது மாதிரி அடுத்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். இதையுமே இந்த வரதட்சணை கொடுமை பண்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா பார்த்துட்டும் இதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால தன் மாமனாரும் மாமியாரும் படுத்தின கொடுமைகளை வெளியே உடைச்சி வந்து கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்காங்க. இவங்க புகார் அளிக்க போன அந்த மகளிர் காவல் நிலையத்தில் அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அவங்க இன்னைக்கு மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு ரொம்பவுமே பாதிச்சுதுன்னு சொல்லுவேன். சூசைட் பண்ணி இறந்தவங்களோட கேஸ் மட்டும் தான் எடுப்பாங்களா, அதை மட்டும் தான் எடுத்து நியூஸில் போடுவாங்களா, இது மாதிரி எனக்கு நான் கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லி தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நிற்கிறேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கலையே அப்படின்னு அவங்களோட இந்த பேச்சு ரொம்பவுமே பாதிச்சுது. ஸோ இந்த கேஸை பற்றின முழு டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆவடிக்கு அடுத்த பட்டாபிராம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் அனுப்பிரியா. இவங்க வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்த ஜிம் ஓனர் பிரவீன் குமாரை லவ் பண்ணிட்டு வராங்க. பிரவீனோட பெற்றோர் ஒரு பிரபலமான ஆடியோ கம்பெனி நடத்திட்டு வர்றதா, பிரவீனோட பெற்றோர் பெரிய அரசியல் பின்புலத்தில் இருந்ததுனால இவங்க லவ் பண்ற விஷயம் மேரேஜ் வரையும் அக்செப்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல போயிட்டு இருந்த டைம்ல பிரவீன் அவங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ணி அவங்கள சம்மதிக்க வச்சிருக்காரு. ஆனா பிரவீனோட தாயார் நிறைய நிபந்தனைகளை வச்சுதான் கல்யாணத்துக்கே ஒத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி ஊடகங்களை நம்மளால பார்க்க முடியுது. 100 சவரன் தங்க நகை, 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், அது மட்டும் இல்லாம லோக்கல் யூஸுக்காக ஒரு சின்ன காரு, இந்த இவங்களோட அரசியல் நிகழ்ச்சிக்கு போகவும் வரவும், அது மட்டும் இல்லாம எங்கேயா வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சொகுசு காரும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ வெள்ளி கேட்டிருக்காங்க. இவங்க போட்ட இந்த லிஸ்ட்டை பார்த்து பெண் வீட்டார், அதாவது அனுப்பிரியாவோட வீட்டார் ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளானாங்க. இருந்தாலும் பிரவீன் நல்ல பையன், ரொம்ப வருஷமா காதலிக்கிறாங்க, உண்மையாகவும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரீசனால நம்ம பொண்ணை அந்த பையன் நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதுக்கு அக்செப்ட் பண்ணி 2 வீட்டாரோட சம்மதத்தோடு மிக விமர்சையா இந்த கல்யாணம்ங்கிறது நடக்குது. கடந்த ஜூன் மாசம் கல்யாணம் நடந்து முடியுது. இந்த பெண் வீட்டார் கல்யாணத்தை அப்பவே யோசிச்சிருக்கணும். அவங்க இவ்வளவு வரதட்சணை கேட்டப்பவே யோசிச்சிருக்கணும். இவங்க எவ்வளவு ஒரு பண பிரியர்களா இருக்காங்க அப்படிங்கிறது. இவங்க இவ்வளவு வரதட்சணை கேட்கிறாங்களே, இவங்க கிட்ட நம்ம பொண்ணு நல்லா வாழுமா அப்படிங்கிற ஒரு யோசனை அப்பவே இருந்திருக்கணும். முதல்ல வரதட்சணை இவ்வளவு கொடுக்கறதுக்கு ஒத்து இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சிந்தனை. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அப்போவே பெண் வீட்டார் யோசிச்சிருக்கணும் இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு. இப்படி இந்த கல்யாணம் நடக்கும்போது 60 சவரன் நகை, 7 லட்ச ரூபா ரொக்க பணம், அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 to 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காருமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. மீதிய தவணை முறையில் கொடுக்கறதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு. இப்போ இந்த பிரவீனோட தாயார் செல்வகுமாரி அவங்க இந்த கொடுக்கப்பட்ட நகை, பணம், கார் இதில் வந்து அவங்க இன்னும் பூர்த்தி அடையல. ஏன்னா பேலன்ஸ் இருக்குல்ல இன்னும், அதனால அவங்களுக்கு இது பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. சில மாமியாரை போல
வரதட்சணையை கேட்டு கொடுமைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அந்த பெண் பேட்டியில் சொல்கிறதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதமாக என்னை டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி என்னை பண்ணாத டார்ச்சர் இல்லை, கொலை மிரட்டல் இல்லை, அடித்ததுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. என்னால் டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆலூமனுக்கு வந்தேன். என்னோட 60 சவரன் நகை, என்ன 40 சவரன் நகை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 7 லட்ச ரூபாய் பணத்தில் பாதி காசு அவங்க கிட்ட தான் இருக்குது. எதுவும் அவங்க ரிட்டர்னும் பண்ணலை, இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. நான் நேற்று ஆலூமனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆலூமனில் எந்த ஒரு இதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. கடந்த 2 மாதமாக அவங்கள கொலை மிரட்டல் விடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இது போன்ற ஹராஸ்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இந்த கொடுமையை என்னால் ரொம்ப தாங்கிக்க முடியல, அதனால தான் நான் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு வந்த 60 சவரன் நகையில் 40 சவரன் நகை அவங்க கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு வந்த 7 லட்ச ரூபா பணத்துலேயும் பாதி பணம் அவங்க கிட்ட தான் இருக்குது. எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இவங்க எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை. மாறா அவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணுறதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. பெண் வீட்டார் செல்வகுமாரி கேட்ட மாதிரியான 1 கிலோ வெள்ளிக்கான பொருட்கள், அதாவது விளக்குகள், சொம்பு, தட்டு, இது மாதிரியான வெள்ளி பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதுபோல தான் அந்த வெள்ளி பொருட்களுக்கும் ஒரு குறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லம்மா, அதெல்லாம் எதுக்கு? குட்டி குட்டியெல்லாம் தேவையில்ல. குத்து விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு பெருசாக இருக்கட்டும், ஒரு சொம்பு, தட்டு, அது மாதிரி அது நான் குட்டி குட்டியாக தம் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கொடுத்துட்டு வேறு மாற்றிக்கணும். இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் வேண்டாம். இது எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. பெருசு பெருசாக வாங்கிட்டு வாங்க. அந்த விளக்கு 2 பெருசாக இருக்கணும், காமாட்சி அம்மன் விளக்கு பெருசாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து எல்லா பொருட்களுமே பெருசாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த ஆடியோவுமே இப்போ நம்ம கேட்டோம். இதே மாதிரியான கொடுமைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அனுப்பிரியாவால் தாங்க முடியலை. ஸோ இந்த ரீசன்னால அவங்க மாமியாரை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. இப்போ சமீபமாக நடந்திருந்த பல வரதட்சணை கொடுமைகளில் நம்ம பார்த்துருப்போம், கணவனுமே தன் அப்பா அம்மாவோட சேர்ந்து வரதட்சணை கொடுமையில் ஈடுபட்டதா. ஆனால் இந்த வழக்கில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணோட கணவன் அவங்க பக்கம் தான் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்குமே தெரியுது தன் தாயும் தந்தையும் செய்கிறது மிகப்பெரிய தவறு. இது அவங்க கிட்டேயுமே சொல்லியிருக்காரு. ஆனாலுமே அவங்க கேட்கல. இன்னைக்கு அந்த ஒரு ரீசனால தான் அவருமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தன் மனைவியோட வந்திருக்காரு. அதையுமே நம்மளால பார்க்க முடியுது. இது மாதிரி இவங்க கணவன் மனைவி அனுப்பிரியாவும் பிரவீனும் ஒன்னா ஒரே மாதிரி பேசுறதுனால ஒரே சப்போர்ட்டிவா இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பொறுத்துக்க முடியாத செல்வகுமாரியும் அண்ணாதுரையும் இவங்க 2 பேரையுமே வீட்டை காலி பண்ண சொல்லி மிரட்டல் விட்டுருக்காங்க. ஸோ அப்போ அனுப்பிரியா, அப்ப நான் எடுத்துட்டு வந்த வரதட்சணை எல்லாம் திருப்பி கொடுங்க, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டதில் எந்த தப்பும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் அவங்கள பொறுத்த வரையும் அது தப்பு தான். அதனால தான் இவங்க 2 பேரையுமே அடித்து உதைக்கிற மாதிரி பாஞ்சிக்கிட்டு வர வீடியோவை கூட நம்மளால் பார்க்க முடியுது. அதுவுமே அனுப்பிரியா ஒரு ஆதாரமாக வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்ணை வச்சு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. வேலை செய்யற வேலைக்காரி பேர் சாவித்ரி. அவங்கள வச்சு என்ன கொலை மிரட்டல் விட்டுறதுலேருந்து, சாப்பாடு போடாமல் கொடுமை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. இவங்களோட தைரியத்தில் அந்த சாவித்திரியுமே சொல்லி என்னை உன்னை கொண்டு பின்னாடி கார்டனில் பொச்சிருவேன், எங்கள் அம்மாக்காக நான் என்ன பண்ணுவேன்ட்டு மிரட்டல் விட்டுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வகுமாரி, நான் வந்து அரசியல் பின்புலத்தில் இருக்கேன், என்னை எவனும் எதுவுமே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பிரஜ்வல் ரவண்ணா கேஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு கட்சியில் எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலுமே அவர் செஞ்ச ஒரு தவறால் இப்போது லைஃப் சென்டென்ஸ் வாங்கி உள்ளே போயிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் அரசியல் பின்புலத்தில் இருக்கேன், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கேஸை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தண்டனை எல்லாருக்குமே பொதுவானது தான். இதை அடுத்து
இப்போ சமீபமா நடந்த இந்த வரதட்சணை கொடுமைகள் வழக்கோட பேர்கள்லாம் கூறி அதே போல நீயும் செத்துடு, நான் உன்னை தூக்கி போட்டு போயிடுவேன், அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக காசு 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 மட்டும்தான். நான் செத்தாலுமே போய் சாவு எழுதி வச்சுட்டு நான் எல்லாரையும் பார்த்துட்டுலாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னொரு இப்போ நடந்த டவுரி ஹராஸ்மெண்ட் பேரெல்லாம் சொல்லி அவங்கள மாதிரி நான் செத்துனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ போய் சாவு, நெத்து போட்டு போயிடுவேன், நான் கட்சியில் இருக்கிறேன், என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. அனுப்பிரியாவை அடிக்க பாஞ்சுக்கிட்டு வர ஒரு வீடியோவுமே அனுப்பிரியா ஆதாரமா கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா பாஞ்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையுமே தடுத்து நிக்கிறது இந்த பெண்ணோட கணவன் பிரவீன். அன்னைக்கு மட்டும் என்னோட கணவன் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிரியா சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வரதட்சணை கொடுமை வீடியோலையுமே இதான் கேட்டிருந்தேன். பெண் வீட்டார் அடிமை கிடையாது, நீங்க கேட்குற வரதட்சணை எல்லாமே அவங்க கொடுக்கணும், கொடுக்கலன்னா வெட்டுவோம், குத்துவோம், இல்லை செத்துடு, இவ்வாறு பண்றதெல்லாம் ஒரு பெரிய வெக்கக்கேடான ஒரு விஷயம். இந்த மாதிரி கேட்கறவங்க ஒரு மனித பிறவிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். என்னதான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் அடுத்தடுத்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், இவங்க ஆல்ரெடி 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபோர்டு எண்டோவர் கேட்டிருக்காங்க. அது இன்னும் ரிலீஸே ஆகல. நீ என்ன பண்றேன்னா அதற்கான பணத்தை இப்பவே அக்கௌண்ட்ல போட்டு நான் கார் வரும்போது அதை புக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு செல்வகுமாரி சொல்லியிருக்காங்க தன் மருமகளிடம், அதாவது அனுப்பிரியாவிடம். 25 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் ஒன்று நாங்கள் வாங்கி கொடுத்துட்டேன். நான் இருந்துமே 60-70 லட்சம் ரூபாய் கார், சொகுசு கார் எண்டோவர் ஒன்று, அது இன்னும் லான்ச் ஆகல, அதுதான் வேணும், அது இப்போ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை என் அக்கௌண்ட்ல இப்பயே நீ போடணும், கார் எப்போ வருதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன், என் பேர்ல தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இது அவங்க சொன்னாங்க. ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த வீடியோஸ், இந்த ஆடியோஸ் எல்லா ஆதாரத்தோடையும் அவங்க புகார் அளிச்சிருக்காங்க. ஆனாலுமே அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க முந்தின நாள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. சில பெண் காவலர்கள் பேருமே அவங்க பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்காக அவங்க சைட்லேருந்து தான் இவங்க கேஸை என் பக்கம் தான் திருப்ப பார்க்குறாங்களே தவிர நான் சொன்னதை எது ஒன்றுமே அவங்க பண்ணவே இல்லை. நான் வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சிவில் கேஸை என் மேலே திருப்பி இங்கே எழுதி கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து கிளம்பணும், வீட்டிலேருந்து நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நாங்கள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டோ ஆடியோ ப்ரூஃபோ அவங்க பண்ண அடிக்க வந்த வீடியோ ப்ரூஃபோ எதையுமே விசாரணையே பண்ணவே இல்லை. இங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் நேம் லில்லி. அவங்க நேற்று ஒரு மாதிரி பேசினாங்க, இன்னைக்கு செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. வேளாங்கண்ணி எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்த எங்கள் ஹஸ்பண்டை நீ ஏன் சப்போர்ட்டுக்கு வர, உங்கள் அம்மா அப்பாவுக்கு எதிராக நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் தர, உங்கள் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக நீ எதுக்கு நிற்கிறேன்னு கேட்டு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி 15 நாளில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து காலி பண்ணி போயிடுவீங்க, உங்கள் செல்வகுமாரி அண்ணாதுரை சொல்கிற மாதிரி எனக்கு எழுதி கொடுன்னு அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்னோட 40 சவர நகை, 7 லட்ச ரூபாய் ரொக்கத்தில் 3 லட்ச ரூபாய் அவங்க கையில் தான் இருக்குது. இது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கினாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 20 சவரம் கேட்டு நான் அடித்து டார்ச்சர் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும், நீ இங்கே இந்த ஸ்டேஷனில் நீ வந்தில்ல, இங்கேருந்தே நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு ஸ்டேஷன் உள்ளே என்னை த்ரெட்டிங் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தனே தவிர என்னோட ஆடியோவோ வீடியோ எந்த ப்ரூஃப்மே ஸ்டேஷனில் என்னை விசாரிக்கவே இல்லை. ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலேயே ஒரு மகளிருக்கு தேவையான நீதி கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டும் கிடைக்கல, ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் எனக்கு தெரியுது. அனுப்பிரியா கேட்குறாங்க, யாராவது இறந்துட்டா மட்டும்தான் அதை எடுத்து நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, என்ன மாதிரி தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நிக்கிறோம். ஈவன் அனுப்பிரியாவோட ஹஸ்பண்டுமே போலீஸாரால் நீ ஏன் உன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் காலி பண்ணி கொடுக்க சொல்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த வழக்குல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எந்தவித விபரீதமான முடிவும் எடுக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இன்னொரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட கணவர் இவங்க பக்கம் சப்போர்ட்டிவா நிக்கிறது. கண்டிப்பா இவங்களுக்கான ஜஸ்டிஸ் சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நடக்கிற வழக்குகளை டீகோட் பண்ணி நம்ம வீடியோவா போட போறோம். இந்த வீடியோ உங்களை சீக்கிரமா அடையணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா அடையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க நண்பர்களுக்கு யாருக்கும் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல பெண்கள் தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் கடந்த 2 வரதட்சணை கொடுமை அப்பவும் பேசியிருந்தேன். அதே போல இப்ப பெண்கள் தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
இதுதான் நமக்கு வேணும். கோழைத்தனமான முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. இந்த பெண்ணை போல தான் எல்லாருமே தைரியமா உங்களோட பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும். மேலும் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.